ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மினி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பீஸா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். லாக்டவுனால் நம்ம ஆர்டர் பண்ணி பீஸா சாப்பிட்றது கூட ரொம்ப பயப்படுவோம். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி சிம்பிளாக பீஸா பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீஸாவோட பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஈஸ்ட் நம்ம ஆட் பண்ணல, அதனால் மைதா மாவு ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா கோதுமை மாவு மைதா மாவுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் கையெடுக்காமல் நல்லா நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மாவு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணாததுனால இந்த மாவை ஒரு துணி போட்டு ஒரு 1 ஹவர் வச்சிடலாங்க. அடுத்து இப்போ நம்ம ஒயிட் சாஸ் தயாரிக்கலாம் வாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போ நெய் இருக்கனால நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 4 நிமிஷம் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. சீஸ்க்கு பதிலாக இந்த பேஸ் நான் ரெடி பண்ணுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்டிர் பண்ணலாம். கொஞ்சமாக கட்டியாகும். அப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டிர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வச்சுருக்க மித்த பாலையும் ஊற்றிட்டேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீஸ் பேஸ்க்கு வந்துடும். ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா 1 மினிட் ஆகிடுச்சு. ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போது ரெட் சாஸ் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறதுனால இது எப்படி செய்கிறதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா ரெட் சாஸ்க்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு பேனில் 10 வெள்ளைப்பூடு பல், 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் துண்டாக நறுக்கி 1/2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதை ஆற விட்டதுக்கப்புறம் நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பேனில் நெய் 3 ஸ்பூன் அளவு விட்டுருங்க. பட்டர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி ஆற வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை அதோடு ஊற்றி நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் காரத்திற்கேற்ப நீங்கள் கூடவும் போட்டுக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு 1 மினிட் நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் ஆற விட்டிங்கன்னா ரெட் சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பீஸா பேஸில் இந்த சாஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறதுக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம 1 ஹவர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை எடுத்து நம்ம பீஸா பதத்துக்கு தேய்ச்சி வச்சுக்கலாம். மைதா மாவை அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கிறேன். அடுத்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. எந்த பிளேட்டில் நம்ம பீஸா செய்ய போகிறோமோ அந்த பிளேட் ஃபுல்லாக நெய் தடவி அப்ளை பண்ணிக்கோங்க. பிளேட் ஃபுல்லாக நெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் இருந்தால் எண்ணெயை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய் நல்லா அப்ளை பண்ண பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பீஸா பேஸை வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணதுக்கப்புறம் ஈஸ்ட் நம்ம ஆட் பண்ணாததுனால இந்த பீஸாவில் வந்து குட்டி குட்டியாக ஹோல் போடணுங்க. ஃபோக் ஸ்பூன் இருந்தால் ஃபோக் ஸ்பூன் வச்சு ஹோல் போடுங்க. இல்லாட்டி கத்தி முனையை வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஒயிட் சாஸை அப்ளை பண்ணலாம். இந்த சாஸ் அப்படியே சீஸ் மாதிரியே இருக்குங்க.
ஒயிட் சாஸ் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ரெட் சாஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ரெட் சாஸ்க்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் மிச்சம் வச்சுருக்க ஒயிட் சாஸை மேலாப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் உப்பு லைட்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சிம்மில் ஹீட் பண்ணுங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வெறும் தக்காளி அப்புறம் பெரிய வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த காய் இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஹர்ப்ஸ் இருந்துச்சுன்னா ஹர்ப்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். இப்போ நான் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். வரமிளகாயை பொடி பண்ணி வைக்கிறதாங்க சில்லி ஃப்ளேக்ஸ். அப்புறம் பச்சை மிளகா போடுறேன். பீஸா வந்து ஹீட் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஆல்ரெடி ஹீட் பண்ணியிருந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த பீஸாவை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணுங்கள். 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து எதாவது ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா பீஸா வெந்திருக்கா வேகலையான்னு தெரியும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இவ்வளோதான், டேஸ்டி பீஸா ரெடி. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.